குட் ஈவினிங் ஆல். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் ஃபர்ஸ்ட் என்னன்னா H1B விசா. ஓகேங்களா, அது ரிலேட்டடான சேஞ்சஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் H1B விசானா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் சேஞ்சஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அதையும் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஹவ் இட் இஸ் அஃபெக்டிங் இந்தியா அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த H1B விசா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கொடுக்கக்கூடிய விசா. இந்தியா நாட் இந்தியா, யூஎஸ் வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விசா. ஓகேங்களா, ரைட். So US government is proposing major reforms to the H1B visa program. ஓகேங்களா, ஸோ இந்த விசா ப்ரோக்ராம்க்கு வந்துட்டு புதுசா சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இட் ஹேவ் லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, ரைட். இப்போ நீங்க வந்துட்டு இந்த கிரீன் கார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கன் கிரீன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சிட்டிசன் மாதிரி, ரைட்டா, ஒரு பெர்மனண்டான ரெசிடென்ட்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரீன் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அது பெர்மனன்ட். ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா டெம்பரரி. ஓகேங்களா, ரைட். ஸோ டெம்பரரியா வந்துட்டு நம்ம கொடுக்கறது. ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த H1B விசா வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க இருந்து, அதாவது H1B விசா அப்படிங்கிறது யூஸ்வலா நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு விசா வாங்கணும் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம அப்ளை பண்றது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ யூஎஸ்ட எஸ்டாப்ளிஷ்டு ஃபர்ம்ஸ் இருக்கும், ரைட்டா, பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங், ஐடி இது ரிலேட்டடான ஃபீல்ட்ஸ்ல. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்ல எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ரைட், அதாவது கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேற ஊர்ல இருந்து, ஓகேங்களா, வேற கண்ட்ரில இருந்து தேர் ஹையரிங் பீப்புள், ரைட்டா. ஸோ அவங்க அங்க வேற நாட்டுல இருந்து பீப்புளை ஹையர் பண்றாங்க. ஸோ அப்படி ஹையர் பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான டேலண்ட் இருக்கு, அவங்கள நம்ம ஹையர் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனுக்காக நம்ம ஹையர் பண்றோம். அப்ப ஜாப் பொசிஷன் எப்படி இருக்கணும், சம்திங் இட் ஹேஸ் டு பி ஸ்பெஷல். ஓகேங்களா, ஸோ இங்க இருக்கிற, அதாவது சிட்டிசன்ஸ் ஆஃப் அமெரிக்காவை விட வேற யாரையாவது நம்ம வந்துட்டு ஜாபுக்கு அப்பாயிண்ட் பண்றோம்னா ஏதோ சம் ஸ்பெஷாலிட்டி இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரியான பொசிஷன்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டு டேலண்ட்ஸ் பேசிஸ்ல என்ன பண்றாங்க, வேற ஊர்ல இருந்து ஹையர் பண்றாங்க. ஓகேங்களா, அப்படி ஹையர் பண்ணி வர்றவங்க யாரு, எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா, ஸோ ஹையர் பண்ண கம்பெனில இருக்கிறவங்க யாரு, எம்ப்ளாயர். ஓகேங்களா, ரைட். ஸோ அப்ப இந்த விசா யார் அப்ளை பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயர் ஹேஸ் டு அப்ளை டு த கவர்மெண்ட். ஓகேங்களா, அதாவது அவங்க ஹையர் பண்ண ஆளுக்கு விசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயர் என்ன பண்ணணும், அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து விசா வாங்கி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு தரணும். ஸோ இங்க இருந்து போறவங்களால, ஓகேங்களா, ஸோ இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் கான் அப்ளை டு இட் டைரக்ட்லி. ஓகே, ஸோ ஒன்லி எம்ப்ளாயர்ஸ் கேன் டூ இட். ஓகேங்களா, இதுதான். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, H1B visa is a non-immigrant work visa. ஓகேங்களா, ரைட். ஸோ ஒர்க் விசா issued by the United States that allows American employers to hire highly skilled foreign professionals in specialized occupations requiring a theoretical or technical expertise. ஏதாவது எக்ஸ்பர்டீஸ் வேணும் அப்படின்னா. ஓகேங்களா, அப்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறதுக்கு ஜாப்ஸுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஹையர் பண்ண போறோம். நார்மல் இமிகிரேஷன் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஓகேங்களா, ரைட். ஸோ இட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் செக்டர்ஸ் லைக் ஐடி, இன்ஜினியரிங், ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், பயோடெக், ரிசர்ச் அண்ட் ஹையர் எஜுகேஷன். ஓகே, ஈவன் இதுல பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடா, ஓகேங்களா, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுவும் இதுக்குள்ள வரும். ஓகேங்களா, ரைட். எம்ப்ளாயர்ஸ் ஸ்பான்சர் த H1B visa, not employees. Okay, after demonstrating the need for specialized talent. Okay, அப்ப கவர்மெண்ட் கிட்டக்க அந்த எம்ப்ளாயர்ஸ் என்ன பண்ணணும், ஆமா எங்களுக்கு இதுக்கு வந்துட்டு வேணும், இந்த ஊர்ல இருந்து நாங்க ஆள் எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு இது ப்ராஃபிட்டபிளா இருக்கு, அவங்க கிட்டக்க இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு they have to explain. ஓகேவா, ரைட். அண்ட் இதுல வேற என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இட் ஹாஸ் அ கேப், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்டேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் இருக்கு. ஸோ அது பார்த்தோம்னா அரௌண்ட் 85,000 people only they can take in. ஓகேங்களா, ஸோ நாட் ஜஸ்ட் ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகேங்களா, ஒரு கம்பெனி ஹையர் பண்றாங்க அப்படின்னா they can take it from any country, பட் டோட்டலா ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு பேர், 85,000, நாட் பெர் கம்பெனி, டோட்டல். ஓகேங்களா, 85,000. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 65,000 ரெகுலர் அண்ட் 20,000 ஃபார் அட்வான்ஸ்டு டிகிரிஸ். அதாவது யூஎஸ்ல வந்துட்டு நாங்க எக்ஸ்ட்ரா டிகிரிஸ் படிக்க போறோம், ஓகேங்களா, மாஸ்டர்ஸ், பிஹெச்டி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா டிகிரிஸ் நாங்க வந்துட்டு ஹையர் எஜுகேஷன்ல படிக்க போறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 20,000. ஓகேங்களா, ரிமைனிங் ஜாப்ஸ் ஓரியன்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்னது ஒரு 65,000. ஓகேங்களா, டோட்டல் 85,000.
ஸோ இது ஏன் இந்தியாவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அந்த மொத்தமா எடுக்குறாங்க இல்லையா இன்டேக் 85,000 அப்படின்னா, அந்த 85,000ல அரௌண்ட் 71% to 74% யாரோடது? இந்தியாவோடது. ஓகேங்களா? ஸோ அதுல இந்தியன்ஸ் 100னா அந்த 100%ல அரௌண்ட் 71 to 74% ஆர் ஃப்ரம் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அதனால இட் ஹேஸ் இம்ப்ளிகேஷன். ஸோ அங்க ஏதாவது மாத்திட்டாங்க அப்படின்னா, இங்க இந்தியாவ வந்துட்டு ஒரு எஜுகேட்டட் குரூப்ப வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இத பார்க்கணும். நோ, நோ. தே டிட்ன்ட் அலோகேட் ஃபார் இந்தியா. அவங்க எடுத்துக்கிறதுல 71, 74% இந்தியன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் தே கண்டக்ட் எலக்ட்ரானிக் லாட்டரி சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஆளுங்க எடுக்கிறோம் இல்லையா? எடுக்கிறதுக்கு வந்துட்டு லாங் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். மெம்பர்ஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ளிகேஷன் நம்பர்ஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்றவங்க ஜாஸ்தி. பட் இன்டேக் எவ்வளவு கோட்டா? ஜஸ்ட் 85,000. அப்ப அதனால என்ன பண்றாங்க? லாட்டரி சிஸ்டம் மூலமா செலக்ட் பண்ணுவாங்க பெர்சன்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ சும்மா ரேண்டமா செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் டன் த்ரூ எலக்ட்ரானிக் லாட்டரி சிஸ்டம். ஓகேங்களா? ரைட். டு செலக்ட் randomly select eligible applicants. ஓகேங்களா? ரைட். தென் ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு தான்? இப்ப நம்ம சொல்லிட்டோம் இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் விசா. ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பெர்மனன்ட் எதுக்கு வந்துரும்? கிரீன் கார்டுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் டெம்பரரி ஒன். இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் 3 years. ஓகேங்களா? இனிஷியலி 3 years அண்ட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு 3 years. அப்ப டோட்டலா ஒரு 6 years வரைக்கும் அவங்க அங்க இருந்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கப்புறமா இந்த 3 years முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணும்னா இதே இண்டிவிஜுவல்ஸ், அதாவது இந்த H1B விசால இருக்கிறவங்களேவோ தே கேன் அப்ளை ஃபார் கிரீன் கார்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா அவங்க அங்கதான் இருக்க போறாங்களா இல்லையான்றத பார்த்துட்டு தே கேன் அப்ளை ஃபார் பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப். ஓகேங்களா? ரைட். அண்ட் இதுல வந்துட்டு H4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி வரும். ஓகேங்களா? சோ அது யாரு அப்படின்னா, இப்ப இங்க இருந்து H1B விசால போறாங்க இல்லைங்களா? அவங்களோட ஒய்ஃப் இல்ல ஹஸ்பண்ட் ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படின்னா தே கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் ஜாப். ஓகேங்களா? இப்ப அவங்க வந்துட்டு ஒரு டிகிரி கையில வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிக்கலாம்? அமெரிக்கால ஒரு ஜாப் தேடி இந்த டாக்குமெண்ட் ஒன்று தருவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க ஜாப் வந்துட்டு தேடிக்கலாம். ஓகேங்களா? தனியா அப்ளை பண்ண வேண்டியது கிடையாது. பட் டில் வாட் பீரியட்? டில் திஸ் H1B விசா எக்ஸ்பயர்ஸ். அந்த பீரியட் வரைக்கும் தான் அவங்களால இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா இந்த ஸ்பௌஸுக்கானது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலா ரெனியூவல் ஆயிரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ 3 years முடிஞ்சிருச்சு. அவங்க 3 years இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொவிஷன்ஸ். இப்போ வந்துட்டு என்ன சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஹவு இட் இஸ் டிவைடட். ஒன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 65,000க்கு ரெகுலர் கேப். அதுக்கப்புறமா மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கேப். இது இல்லாம எக்ஸம்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி தனியா இருக்கு. அது எங்க அப்படின்னா பர்டிகுலர்லி ஃபார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். ஓகேங்களா? ஃபார் யூனிவர்சிட்டிஸ் ஆர் லைக் நான் ப்ராஃபிட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அகைன் கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, மேக்ஸிமம் ரிசர்ச். ஓகேங்களா? ரிசர்ச் ஓரியன்டா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்? அவங்களுக்கு வந்துட்டு இந்த கேப் இல்லாம 85,000 கேப். மேபி இந்த கேப் இல்லாம இன்னும் கொஞ்சம் பேரை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸம்ஷன் கேசஸ்ல. ஓகேங்களா? ஒன்லி ஆன் சர்டன் கேசஸ். எல்லா கேசஸ்லயும் கிடையாது. ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு பண்ணிக்கலாம். ரைட். இப்போ என்ன சேஞ்சஸ் வந்துட்டு அந்த யூஎஸ் உடைய H1B விசா கொண்டு வந்திருக்காங்க. So certain research institutions may receive fewer exemptions. இப்போ நம்ம எக்ஸம்ஷன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா? அந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்துட்டு இட் இஸ் வேரியபிள். ஓகேங்களா? ஒரு வருஷம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க எவ்வளவு வரன்ட்டு. அந்த எக்ஸம்ஷன்ஸ் என்ன பண்ண போறாங்க? இன்னும் கம்மியாக்க போறாங்க. யாருக்கு? ஒன்லி ஃபார் லைக் சர்டைன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த தேர்ட் கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இன்னும் கம்மியாக்க போறாங்க. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம், நீங்க வந்துட்டு ரிசர்ச் ப்ரோக்ராம் ஒன்று வந்துட்டு ஜாயின் பண்றீங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க வந்துட்டு ஒரு 2 years அந்த ப்ரோக்ராமோட டென்யூர். ஓகேங்களா? டோட்டலா இப்ப நம்ம ஒரு MBA அப்படின்னு பண்ணோம், மாஸ்டர்ஸ் பண்ணோம்னா 2 years, ரைட்? ஸோ சேம் திங். ஒரு 2 yearsக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. பட் அந்த ரிசர்ச் ஒர்க் ஓரியன்டா என்ன ஆயிருது உங்களுக்கு? இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு 1 more year. ஓகேங்களா? 3rd year வரைக்கும் நீங்க இருக்கிறப்பல ஆயிருது. ஓகே. ஸோ இயர்லியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2 years நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் இன்னும் ப்ரோக்ராம் வந்துட்டு முடியல, இன்னும் 1 year எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் எக்ஸ்டெண்ட் டு 1 more year.
தனியா நீங்க வந்துட்டு யூ டோன்ட் ஹேவ் டு அப்ளை ஃபார் நியூ H1B விசா. ஓகேங்களா? பட் இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த 2 இயர்ஸ் இருக்குது இல்லையா? இது முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. திரும்பவும் 1 இயர் இருக்கு அப்படின்னா, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸ்பெஷலா முன்னாடியே வந்துட்டு அப்ளிகேஷன் போடணும். ஓகேவா? அப்படி இல்லன்னா உங்க விசா வந்துட்டு எக்ஸ்பயர் ஆயிரும். யூ ஹேவ் டு லீவ் அமெரிக்கா. ஓகேவா? யூ ஹேவ் டு லீவ் அமெரிக்கா. ஓகேங்களா? ரைட். சோ இந்த ப்ரொவிஷன்ஸ வந்துட்டு இப்ப புதுசா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க, receive fewer exemptions from annual H1B visa cap, making it more difficult for them to recruit professional foreign professional. அப்ப என்ன பண்ண முடியாது அவங்களால? அதிகமான மெம்பர்ஸ எடுத்துக்க முடியாது. இது இந்த கேட்டகரிக்கு. ஓகேங்களா? தென் இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட் இது. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் மே நோ லாங்கர் பி அலோவ் டு ரிமைன் இன் யுஎஸ் அண்டர் த கரண்ட் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் சிஸ்டம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, 2 இயர்ஸ் மீன்ஸ் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு 1 இயர் அப்படின்னா 3 இயர்ஸ். ஓகேங்களா? அது வந்துட்டு டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ்ங்கிற சிஸ்டம். இப்ப என்ன ஆயிருச்சு? வில் ரிசீவ் அ ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் ஸ்டே. ஓகேங்களா? ஸோ 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ் தான். தென் அகைன் தே ஹேவ் டு அப்ளை ஃப்ரெஷ்லி. ஓகேங்களா? ஸோ ரெக்கைரிங் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் ஸ்டடி ஆர் ரெசிடென்ஸ் அப்படின்னா நீங்க புதுசா வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஓகே. தென் வேற என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? வேற ஒரு எம்ப்ளாயி, இப்ப நீங்க வந்துட்டு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, இந்த எம்ப்ளாயி இல்லாம இஃப் யூ ஆர் சென்டிங் திஸ் பர்சன் டு சம் அதர் லொகேஷன். ஓகேங்களா? யார? எம்ப்ளாயிய. இப்போ ஒரு இந்தியனை ஹையர் பண்ணிருக்காங்கன்னா, இந்த இந்தியனை நீங்க வந்துட்டு நியூயார்க்ல எடுத்திருக்கிறீங்க, வாஷிங்டன்ல வர ஒர்க்குக்கு அனுப்புறீங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் வருது, தேர்ட் பார்ட்டி இடத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, தென் யூ ஹேவ் டு கிவ் ப்ராப்பர் வெரிஃபிகேஷன். அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு கொடுக்கணும். ஜென்யூன் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ற மாதிரியான எவிடன்ஸை கம்பல்சரியா தரணும். அப்ப இது என்ன தெரியுது? ஃபால்ஸா இந்த H1B விசா மூலமா நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ராங்கான இந்த ஆக்ட் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தென் அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல் டியூட்டிஸ் தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றதுக்கான சாட்சியும் தே நீட் டு ப்ரொவைட். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தான், அந்த ஸ்பெஷல் பொசிஷன். ஸோ நார்மல் பொசிஷன் கிடையாது. அதையும் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க ஸ்பெஷாலிட்டி தான் இருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டு தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் நம்ம தரணும். ஓகேங்களா? தென் இஃப் யூ லைக் கம்பெனிஸ் தே ரிப்பீட்டட்லி இஃப் தே ஆர் வயலேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினி இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், தே வில் பி பனிஷ்டு. தென் ஹையர் வேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ். இது என்ன அப்படின்னா மினிமம் வேஜ் பெஞ்ச் மார்க். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஒரு கிரீன் கார்டு ஹோல்டரா நீங்க வரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேஜ் வந்துட்டு இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஒரு 5 lakhs சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்க ஒரு ஒரு $10,000 வந்துட்டு மந்த்லி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு கிரீன் கார்டு ஹோல்டருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற அந்த கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மினிமம் வேஜ் என்ன பண்ண போறாங்க? தேர் கோயிங் டு இன்க்ரீஸ். இப்போ இதை வந்துட்டு ஒரு $20,000 வந்துட்டு ஜாஸ்திப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ரைட். எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்துட்டு இப்ப சொல்லல. பட் தே மே இன்க்ரீஸ் த மினிமம் வேஜ். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணி ஆகணும்? நீங்க வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா அந்த 3 இயர்ஸ் இருந்துட்டோ இல்ல அந்த 6 இயர்ஸ் முடிச்சிட்டோ மேக்ஸிமம் யூ ஹேவ் டு ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹையரான அமௌண்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களால கிரீன் கார்டுக்கு ஈஸியா அப்ளை பண்ண முடியாது. ஸோ வாட் இட் இஸ் டார்கெட்டிங், தே டோன்ட் வாண்ட் யூ டு ஸ்டே தேர். ஓகேங்களா? வந்தீங்களா, வேலையை முடிச்சிங்களா, கிளம்புங்க, இங்கே வந்து ரெசிடென்ட்டா இருக்காதீங்க அப்படிங்கிறத லைக் தே வாண்ட் டு டிகிரேட் தட். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு அங்க ரெசிடென்ஸ் அங்க ஜாஸ்தியா இருக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதை கம்மி பண்றதுக்காக அந்த எஃபோர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆக்குறாங்கன்னு பாருங்க. கிரீன் கார்டு எம்ப்ளாய், அதாவது கிரீன் கார்டு அப்ளிகன்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க? ஃப்ரம் 17% டு 34% வந்துட்டு ஜாஸ்தி படுத்துறாங்க. ஓகேங்களா? நம்ம அந்த சொல்லியிருந்தோம் இல்லையா, H4 விசா ஹோல்டர்ஸ். H4 விசா ஹோல்டர்ஸ்ன்றது யாரு? ஹவுஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பண்றாங்க? மே டிஸ்கண்டினியூ த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட்ஸ். தே ஒன்லி ஹேவ் டு ஷோ திஸ் டாக்குமெண்ட். தனியா அவங்க வந்துட்டு H1B விசா வந்துட்டு அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இஃப் தே ஆர் ஸ்பவுஸ். ஓகேங்களா? பட் இப்போ என்ன பண்றாங்க? அவங்க அப்ளை பண்றது ஆட்டோமேட்டிக்கா ரெனியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ரெனியூவல் கிடையாது. ஃப்ரெஷ்லி தே நீட் டு அப்ளை. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா தே நீட் டு லீவ். ஓகேங்களா? again they will lose their work if renewal applications are delayed. அவங்க சீக்கிரம் போட்டு ரெனியூ பண்ணி வைக்கல அப்படின்னா அவங்களோட ஒர்க்ல இருந்து அவங்க வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுல என்ன பிரச்சனை? ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் இந்தியாவுக்கு என்னெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்? So we have already seen 71 to 74%
இந்தியன்ஸ் தான் வந்துட்டு இந்த H1B ப்ரோக்ராம டாமினேட் பண்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இந்தியன்ஸோட ரெக்ரூட்மெண்ட் அமெரிக்கா போறது வந்துட்டு கம்மியாக ஆயிரும். ஓகேங்களா? தென் அதே மாரி லைக் லாட் ஆஃப் இந்தியன்ஸ் மெயின்லி லைக் ஐஐடி இந்த மாரி இடத்துல இருந்து தான் வர்றவங்களுக்கு தே ஹேவ் அ ட்ரீம் ரைட்? தே வாண்ட் டு பி செட்டில்டு தேர். ஓகேங்களா? கிரீன் கார்டு ஹோல்டர் ஆகணும். அந்த மாரியான கனவெல்லாம் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இட் வில் ஷேட்டர் தெம். ஓகேங்களா? தென் ஹையர் வேஜ். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கிரீன் கார்டு வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆஃப் வேஜ் வந்துட்டு இருக்கணும். ஓகே. ஸோ அந்த காம்ப்ளியன்ஸ் காஸ்ட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது. ஸ்ட்ரிக்டான டாக்குமெண்டேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியா ஸோ இங்க அமெரிக்கா மட்டுமே போறத வச்சுக்காம வி ஹேவ் டு டைவர்சிஃபைட். ஓகேங்களா? வேற வேற கண்ட்ரீஸ்க்குமே நம்ம வந்துட்டு போக ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது லாஸ்டா சொல்லியிருக்கேன். ஓகே. டைம் என்ன? 45. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெயின் டிராப் இவாபரேஷனை வச்சு ஒரு ஸ்டடி தே ஹேவ் கண்டக்டட். ஓகேங்களா? ரைட். ஸோ ஜியோகிராஃபி ரிலேட்டட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெயின் வந்துட்டு மேல இருந்து வருது இல்லையா? ரைட். இங்க இருந்து இவாபரேட் ஆகி போயுது. அப்புறம் அங்க இருந்து மேல வருது. ஸோ மேல இருந்து நம்மளுக்கு ரெயின்ஃபால் விழுகிறதுக்கு முன்னாடியே ஸோ இப்போ 100% மேல இருந்து விழுகுது அப்படின்னா இங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியேவும் நிறைய வாட்டர் என்ன ஆயிருது நம்மளுக்கு இவாபரேட் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு அந்த ஸ்டடி. ஓகே. The researchers estimated that about 1/4, 25% of the rain mass evaporates while falling from the cloud to earth surface. அப்ப மேல இருந்து கீழே வர்றப்ப என்ன ஆயிருது உங்களுக்கு வந்துட்டு 1/4 வந்துட்டு we are losing it. ஓகேங்களா? இதனால என்ன இம்ப்ளிகேஷன்ஸ்? ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ இந்த டிபெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இது எல்லாத்தையும் பொறுத்து ஒவ்வொரு ரீஜனுக்குமே இது வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி அவங்க ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஸோ 2 இருக்குது இல்லையா? ரைட். ஸோ இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன் நம்ம பாக்குற மாதிரி ஜஸ்ட் H1 O8 இந்த மாதிரி மட்டுமே இல்லாம இது வந்துட்டு ஐசோடோப்ஸா இருக்கும். ஓகே. சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். C14 கார்பனுக்கு பாத்தீங்கன்னா 12 தான் அட்டாமிக் மாஸ், பட் 14 வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்கும், டிஃபர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் H1. ஓகேங்களா? இப்ப டியூட்ரியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட். இப்ப டியூட்ரியம்னா H2 அப்படின்னா இது வந்துட்டு டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு அட்டாமிக் மாஸ் 2 இருக்கும். ஓகேங்களா? ஹைட்ரஜன்னா யூஸ்வலா அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். இதுக்கு வந்து 2 அட்டாமிக் மாஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரிட்டியம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. இப்ப நம்மளுக்கு இந்த ரெயின்ஃபால் விழுகிறப்ப டியூட்ரியம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நார்மல் ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அட்டாமிக் மாஸ் 1 இருக்கிறது இருக்கு, அட்டாமிக் மாஸ் 2 இருக்கிறது இருக்கு. அதே மாதிரி ஆக்சிஜன்ல 16 இருக்கும், இன்னொன்னுல 18 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 இருக்கு. ஓகே. அட்டாமிக் மாஸ். ஓகேவா? அட்டாமிக் நம்பர் இல்ல. ஓகே. ஓகே. ஸோ இப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், ஹெவியர் ஐசோடோப்ஸ் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ், லைட்டர் ஐசோடோப்ஸ் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ். இப்போ உதாரணத்துக்கு D2O அப்படின்னா அது என்னது, ஹெவி. ஓகேங்களா? அதுவே H2O அப்படின்னா அது லைட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது ரெயின்ஃபால் நம்மளுக்கு விழுகிறப்ப என்ன ஆகும், லைட்டர் வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் தே வில் இவாபரேட். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலா எப்படி இவாபரேஷன் நடக்குது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஹீட்டை இந்த வாட்டர் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிட்டு மேல இவாபரேட் ஆகி போகுது. ஓகேங்களா? இதுதான் யூஸ்வல் ப்ராசஸ். அப்ப என்ன ஆயிரும் நம்மளுக்கு, when it absorbs the heat and goes. ஓகேங்களா? என்ன ஆயிரும் நம்மளுக்கு, environment becomes cooler. ஓகேங்களா? அதேதான். இப்ப இங்க என்ன ஆகுது உங்களுக்கு, மேல இருந்து அந்த ரெயின்ஃபால் கீழே விழுகிறப்ப அது என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு அது வேப்பரைஸ் ஆயிருது வாட்டர். ஓகேங்களா? அப்ப அதுலதான் நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம், 1/4 லாஸ் ஆயிருக்கு. ஓகே. அப்ப ரிமைனிங் வாட்டர் கீழே விழுகுது. ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் எது இவாபரேட் ஆகும், the lighter water molecules evaporate. அதுக்கப்புறம் heavier water molecules will reach the earth. ஸோ இதுல எவ்வளோ heavier water molecules will reach the earth அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு வந்துட்டு வாட்டர் மாலிகூல்ஸ் இவாபரேட் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதனால இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ உங்களோட ஹியூமிடிட்டி எப்படி இருக்கு, ஓகேவா, தென் அதை வச்சு உங்களுடைய இவாபரேஷன் ரேட் எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகும், எல்லாத்தையுமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுக்காக இவங்க வந்துட்டு ஒரு மாடல்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணி தே ஹேவ் கம் அவுட் வித் மாடல். ஓகேங்களா? ஸோ அதை வச்சுதான் ஸோ ஈவன் பிஃபோர் இட் ஸ்டார்டட் டு ரெயின். ஓகேங்களா? ரேடார் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அந்த கிளவுட்ல வந்துட்டு எவ்வளவு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்டே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிடலாம், ஈஸியா அங்க ஹியூமிடிட்டி எப்படி இருக்குன்றத வச்சு எவ்வளவு ரெயின்ஃபால் வந்துட்டு விழுகும் அப்படிங்கிறத
இயர்லியரா பிஃபோர் இட் ரெயின்ஸ் இட் செல்ஃப் வி கேன் கால்குலேட். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இதுக்கான ஏற்ற மாதிரி நம்ம இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே அலர்ட் பண்றது இதெல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஓகே. ஸோ அதுதான் இந்த லைக் இந்த ஸ்டடியில வந்துட்டு தே ஹேவ் ஃபவுண்ட் இட். ஓகேங்களா? ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே. ஸோ ரெயின் வாட்டர் வந்துட்டு இவாப்ரேட் ஆகிறது, ஹவ் இட் இஸ் அஃபெக்டிங் த சிஸ்டம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் H1B விசா பத்தி ஃபுல்லா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? H1B விசா ப்ரிலிம்ஸ் டாபிக். ஓகேவா? ரைட். தேங்க்யூ.